வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்த 2 விஷயம் நயினார் பதவி ஏற்றதில் இப்போ இந்த ஞானசேகர் தீர்ப்பு சம்மந்தமானது தான். இதில் பார்த்தீங்கன்னாக்க அந்த ஞானசேகரில் வந்து இப்போ நேற்று தீர்ப்பு கொடுத்தா 2ஆம் தேதி தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. ஆனால் முதல்ல யார் இந்த சார்ன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. சார்ன்னு சொன்னாங்க. அந்த வீடியோ காலு அதெல்லாம் இருந்ததுன்னாங்க. அப்புறம் 2 ஐபிஎஸ் நியமித்தாங்க. அவங்க போட்டு அதெல்லாம் வாங்கிட்டு தான் இப்போ தீர்ப்பு வந்து 2ஆம் தேதி கொடுக்க போகிறாங்க தீர்ப்பு. இதுக்கடையில் பல எதிர்க்கட்சியினர் கேள்வி இப்படி கேட்குறாங்க. என்னென்னா, இப்போ அண்ணாமலையே கேட்டிருந்தாரு, கடுமையான தண்டனை கொடுக்குறேன் ரைட்டுன்னு. மீண்டும் கேட்குறோம், யார் அந்த சார்? அண்ணாமலையில் பாலியல் குற்றவாளி திமுக சேர்ந்த ஞானசேகரன் குற்றவாளினாங்க. இவர் இந்த அனுதாபின்லாம் சட்டசபையில் ஸ்டாலின் சொன்னார். மறைந்திருப்பதும் அவகாரமானது. அவர் கட்டத்தில் கண்களை மறைத்திருப்பது அவமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சட்டத்துறை நீதித்துறையும் கேலி கூத்து அவரை கண்களையும் மண்ணை தூவிவிட்டு சாரை தப்ப விட்ட ஞானசேகர் மட்டும் தண்டனை வாங்கி கொடுத்திருப்பது திமுக அரசின் சாதனைன்றாங்க. யாரும் செய்யாத சாதனை. தமிழக பெண்களின் மாண்பையும் மரியாதையும் கேலி கூறி அப்படி சொல்லியிருக்காரு. இன்னும் விடை கிடைக்குமா யார் இந்த சார்னு. அதிலே தான் எடப்பாடியும் யாரை காப்பாற்ற இந்த வேகமாக முடிச்சிங்க. அதில் 2-3 கேள்வி கேட்குறது. மீண்டும் கைது செஞ்சீங்க விட்டுட்டு ஞானசேகரனை. திமுக அமைச்சர் சென்னை மேயர் வழக்கில் விசாரிக்கப்படாது ஏன் அப்படிங்கிறாரு. சிறப்பு புலனாய்வுகளில் பணியாற்ற வேண்டிய டிஎஸ்பி ராகவேந்தர் ரவி ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார், விசாரிக்க மாட்டேன்னு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது உயர் அதிகாரி யார் அழுத்தம் கொடுத்தது யார்? நாங்கள் வந்தாக்க இதை விசாரிப்போம், ஆட்சிக்கு வந்தால் விசாரிப்போன்ற மாதிரிலாம் குறிப்பிட்றாரு எடப்பாடி பழனிசாமி. விஜயுமே வந்து பெண்களுக்கெல்லாம் சட்ட ஒழுங்கெல்லாம் பெண்களுக்கெல்லாம் இது பண்ணிவிட்டு இந்த 10 மாதம்தான் இருக்குது, யாரை காப்பாற்றுறதுக்கா தம்பாட்டம் அடிக்கிறீங்க, கிடச்சிருக்கு அப்படிங்கிறாரு அன்பு உட்பட. ஸோ இதில் வந்து ஞானசேகருக்கு தண்டனை கொடுக்குறாங்க, ஓகே. ஆனால் இதில் வந்து இந்த மாதிரி விசாரிக்காம விட்டீங்க யார் அந்த சார் அப்படிங்கிறது கேட்குறாங்க. பரவாயில்ல, சரி. இப்போ அதே மாதிரி அந்த பிஎல் சந்தோஷ் பாஜக வந்திருந்தப்போ இப்போது நம்மளை பார்த்தீங்கன்னா 2 திராவிடத்தை எதிர்த்து குரல் கொடுத்து இது பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் இவங்க கூட்டணி சேர்ந்தப்பறம் அட்லீஸ்ட் திமுகவையாவது, அதனால் அவர் வந்து வெளியில் போயிட்டார். ஏன்னா அந்த கூட்டணி நம்ம இது பண்ணிகிட்டு இருந்தோம், அதில் நம்ம தனிச்சு தான் இப்போ வருன்ற கான்செப்டில் அவர் தனியாக இப்போது இருக்கார். வேறு பதவி வரும், அது வேறு விஷயம். ஆனால் இதுக்கு முன்னாடியும் பின்னாடி இல்லை அண்ணாமலை மாதிரி. ஆனால் நயனார் வந்தப்போ அவர் கேட்குறாரு, டெல்லியில் வந்தவர், நீங்கள் திமுக எதிர்த்து இன்னும் பயங்கரமாக குரல் கொடுக்கணும், பத்தாது. ஏடிஎம்கே இப்போ கூட்டணியாக போச்சு டைமிங். அப்போ திமுக அடித்து ஆடணும்ல, அண்ணாமலை ஆடின மாதிரி. அப்போ தானே இதாகும். அப்போ இப்போ தான் தெரியுது அண்ணாமலை இல்லாததுனால எப்படி இதுன்னு. ஒருவேளை அவங்க பார்லிமெண்ட் வச்சுருக்காலும் சட்டசபைக்கு முக்கியம்தான், சட்டசபையில் சீட்டு வேணும் தான். அப்போ அது ஈக்குவலாக அதை பார்த்து இவர் களமாடலை. ஏன்னா இவர் அதிமுக வந்தவர் இல்லையா, எல்லோரும் பழக்கம் இருக்கும். அவர் புதுசாக வந்தவர் ஐபிஎஸ், அதுதான் வித்தியாசம். இப்போ திமுக மாதிரி இதுக்கு அடித்து ஆடி காலி பண்ணுறதுக்கு அண்ணாமலை மாதிரி நபர்கள் தான் சரி. புதுசாக களத்துக்கு வந்தவர். இவங்க ஏற்கனவே எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரெண்டுமா இருந்தனால அதில் வந்து என்ன தயக்கம் தெரியல, அதை தான் சொல்கிறார் அவர். நீங்கள் அடித்து ஆடணும் சரியாக திமுகன்னு சொல்ல. இது வரைக்கும் ஏடிஎம்கேலேயே பண்ணல. ஏடிஎம்கேனா 6 மாதத்துக்கு முன்னாடி தான் வேலை பண்ண ஆரம்பிப்பாங்க. இது வரைக்கும் அண்ணாமலை கட்ட மாட்டேங்கிறார். இப்போ எடப்பாடி மேலே ஆரம்பிக்கிறாரு. ஸோ இது எழுதப்பட்டிலேருந்தே கடைசி 1 இயர் 6 மாதத்துக்குள்ள தான் பண்ணுவாங்க. அது இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஆனால் இங்கே வந்து நீங்கள் ப்ரோ டிஎம்கேவா இல்லை மைல்டாக இருக்க வேண்டாம், அடிச்சு ஆடணும் கூட குறிப்பிட்றாரு. பார்ப்போம். நன்றி. ஜெய்.